ஸோ டெக்ஸஸில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 2 மாதம் ஆகுது. ஸோ யூஎஸோட மக்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சப்போர்ட்டு, நிறைய அன்பு, ரெசிபிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எப்போ வந்தாலும் நீங்கள் சூடான பிரியாணி தரீங்க. மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்ஸஸில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 2 மாதம் ஆகுது. ஸோ யூஎஸோட மக்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து என்னென்ன ரெசிபிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் ரெஸ்டாரண்ட். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டீம் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் ஃபஸ்ட்டு டே 160 கிலோ பிரியாணி நம்ம சேல் பண்ணியிருக்கோம், 120 கிலோ சிக்கன் 65 சேல் பண்ணியிருக்கோம். நம்மளால் சைடு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி சேலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சைடு ஐட்டம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வந்த கூட்டங்களில் என்னால் வந்து போக முடியல யூஎஸ்க்கு. ஏன்னா அந்த டைமில் இங்கே நான் ஒரு 2 ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வச்சுருந்தோம். சரி, நம்ம அங்கே போனோன்னா எப்படியும் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 15-20 நாள் ஆகும். ஸோ அதனால் இங்கே வேலையை பார்ப்போம். நம்ம டீம் தான் அங்கே பக்காவாக செட்டிங் இருக்கே. மாஸ்டர்லாம் வந்து அங்கேருந்து வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் அவங்க செஞ்சு எனக்கு அமிச்ச அந்த வீடியோ கிளிப்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தியாக இருந்ததுனால சரி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்றைக்கி மட்டுமே வந்து வந்த கஸ்டமர் எல்லாமே கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னா, நாங்கள் இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் டெக்ஸஸில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி செய்வாங்க, அந்த தம் பிரியாணி தான், அந்த ஹைதராபாதி தம் பிரியாணி தான் செஞ்சு சேல் பண்ணுவாங்க. நம்ம மறுநாள் போனால் அதே தான் சில்லர்லேருந்து எடுத்து ஓவனில் ஹாட் பண்ணி தருவாங்க. உங்ககிட்ட வந்து எப்போ வந்தாலும் நீங்கள் சூடான பிரியாணி தரீங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கு, நிறைய சப்போர்ட்டு, நிறைய அன்பு. நான் இங்கேருந்து ஆன்லைனில் அவங்கக்கிட்ட பேச, ஆன்லைன்லேயே அப்படியே டிஸ்பிளேலேயே வந்து ஃபோட்டோ எடுத்துக்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு அன்றைக்கி நாள் வந்து நான் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தேன். நான் தூங்கும் போதும் அதை வந்து யோசித்து தூங்கினேன்ப்பா. நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து வந்தோம், சென்னையில் திருவல்லிக்கேணிலேருந்து வந்து துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நம்மளோட ரெஸ்டாரண்ட் வந்து யூஎஸில் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அன்பும் ஆதரவும் கொடுத்தது எனக்கு வந்து அன்றைக்கி வந்து மிகைக்க வச்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும். கடவுள் வந்து உங்களுடைய உணவை வந்து விசாலமாகட்டும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ரெசிபியை பற்றி பேசுவோம். வந்து நார்மலாக நான் வந்து துபாய், அபுதாபி, ஷார்ஜா இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ஸோ இதை தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். பட் யூஎஸ் டெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணியோடு சேர்த்து அந்த சிக்கன் 65 இருந்தது. சைனீஸ் ஐட்டம்ஸ், நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சில்லி சிக்கனு, தந்தூரி, நான், ஸோ இதெல்லாமே பண்ணோம். ஆனால் நம்மளால் ஒரு மாதத்துக்கு அதெல்லாம் சேல் பண்ண முடியல. ஏன்னா பிரியாணி கொடுக்குறதுக்கே டைமிங் கரெக்டாக இருந்தது. இப்போ 2 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துக்கிட்டு வரோம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் குல்ச்சா, பன்னீர் குல்ச்சா, சிக்கன் குல்ச்சா, ஷாஹி பன்னீர், தால் மக்னி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானில் வந்து ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் நான்னு, தந்தூரியில் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் ஆஃப் வந்து ஃப்ளேவரு, அப்புறம் செட்டிநாடு மட்டனு, செட்டிநாடு சிக்கனு, இடியாப்பம், பாயா, மீன், ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்களுக்கு வந்து பிரியாணி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் என்னோட டீம் வந்து அதுதான் சொன்னாங்க. பாய், நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, மக்கள் வந்து வெறும் பிரியாணி 65ன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஃப்ரைட் ரைஸ் இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ்க்கும் வராங்க, பட் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணது தெரியல, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இதெல்லாம் வந்து அறிவிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் உண்டு டெக்ஸஸில், அண்ட் வந்து நேராகவும் நீங்கள் போய் சாப்பிட்லாம். அப்போவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க. நான் என்னோட எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா, அன்றைக்கி செய்கிறத அன்றைக்கே முடிச்சிருங்க, மறுநாள் நீங்கள் வச்சு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கத்திரிக்காய் பச்சடி மட்டும் நம்ம கொடுக்கலாம். அதை வந்து நான் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா கத்திரிக்காய் பச்சடின்றது வந்து ஊறுகாய். அதை வந்து நம்ம நைட்டு செஞ்சுட்டு காலையில் சேல் பண்ணால் தான் அதோடைய டேஸ்ட். உடனே செஞ்சு உடனே சூடாக சேல் பண்ணால் அது கிடையாது. அதை தவிர்த்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம். நீங்கள் நம்மளுடைய டெக்ஸஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், புதுசாக ஆட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு. அதை தவிர்த்து நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், மலேசியா ஜேபியாக இருக்கட்டும், அண்ட் வந்து அபுதாபி ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஷார்ஜா ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொத்து புரோட்டா, தோசை, பாயா,
ஸோ இந்த சார்கோல் ஐட்டம்ஸ், தந்தூரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. டின்னருக்கே வந்தாலும் வந்து சில பேர் வந்து மத்தியானத்தில் பிரியாணி சாப்பிடுவாங்க, டின்னரில் வந்து பிரியாணி வேண்டாம் வேறு ஏதாவது டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்லாம். இந்த சிக்கன் முர்த்தபா, ஜாலர் முர்த்தபா இதெல்லாம் வந்து அபுதாபியில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொத்து பரோட்டா, ஷார்ஜாவில் அப்புறம் வந்து பரோட்டா, அப்புறம் வந்து பன் பரோட்டா, முட்டை தோசை, இட்லி, இடியாப்பம், அப்புறம் வந்து செவ்ரொட்டி, ஈரல், மாட்டு ஈரல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து சன்னா மசாலா, நார்த் இந்தியன் சன்னா மசாலா, அப்புறம் உருளைக்கிழங்கு சமோசா, ஈவினிங்கில் முட்டை போண்டா, பஜ்ஜி, வடை, இந்த மாதிரி நிறையா ஈவினிங்லேயும் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இருக்குது, லஞ்ச்லேயும் இருக்குது, டின்னர்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்களாலும் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய சாப்பிடக்கூடிய வித்தியாசமான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுக்கு கொடுத்த சப்போர்ட்டை மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் லாங் டைம் நம்மளுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி.